நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தாம்பேட்டை கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சானவாஸ். நாகப்பட்டினத்தில் சாமந்தான்பேட்டையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பது அந்த மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். அதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஆய்வு பணி என்கிற அளவில் இருக்கிறது. அதை விரைந்து முடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அங்கே நாகூர், பட்டினச்சேரி, நம்பியார் நகர் போன்ற கடற்கரை கிராமங்கள் கடல் அரிப்பால் பாதிக்கப்படுகின்றன. அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கற்களை கொட்டி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தான்பேட்டை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு சுமார் 170 நாட்டுப் படகுகளும் 26 விசைப்படகுகளும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றது. இப்படகுகள் அருகில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தை தங்குத்தளமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. இத்துறைமுகத்திலும் இட நெருக்கடி உள்ளதால் சாமந்தான்பேட்டை மீனவர்கள் குறிப்பாக மழை மற்றும் புயல் காலங்களில் தங்கள் படகுகளை சாமந்தான்பேட்டை கிராமத்திலே நிறுத்தி வைப்பதற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சாமந்தான்பேட்டை கிராமத்தில் தூண்டி வளைவுடன் கூடிய சிறு மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைக்க ஆய்வுப் பணி மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதியில் கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலும் பேசியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தேன். அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாகூர் கீழப்பட்டினச்சேரியில் கடலரிப்பு ஏற்பட்டு தென்னை மரங்கள் விழுந்து வீடுகள் எல்லாம் இடிந்திருக்கிறது. அங்கேயும் கடலரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்க வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை எழுந்திருக்கிறது. 7 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியையும் விரைந்து நிறைவேற்றி தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தை போல் இப்பொழுது மிக ஆபத்தான நிலையில் இருப்பது தஞ்சை மாவட்டம் தான். காரணம், தஞ்சை மாவட்டம் பழைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், நாகப்பட்டினம் ஏரியாக்கள் கடல் அறிவு தண்ணீர் உள்ளே புகுந்து விளைநிலங்களை பாழ்படுத்தியது மட்டுமல்லாமல் குடிநீருக்கு கூட பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கலையில் இருக்கிறது. ஆக 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதுக்கு வேண்டிய கடல் அரிப்புக்காக என்னென்ன பணிகளை செய்திருக்கும் என்பதை நான் அன்றைக்கே ஒரு கேள்விக்கு அளித்திருக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை அரசு மிக கவனமாக மேற்கொள்ளும். காரணம், மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தாம்பேட்டையில் 40 கோடி ரூபாய் செலவில் சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், பட்டினச்சேரி மற்றும் கிச்சான்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களில் கடற்கரை உயரத்தில் பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும்.